பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பேசிக்லி ஜட்ஜிங் கேம். ஒருத்தரை வந்து உள்ளே வந்து கண்டஸ்டண்ட்டாக போகிறவங்களுக்கே தெரியும். என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் தரேன், என்னுடைய பேக்ரவுண்டை தரேன், என் பெற்றோர்கள் யார், படித்தது படிக்காதது, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனாக கொடுக்குறேன். நான் ஒரு நடத்தையை காட்டுவேன், நான் ஒரு விதத்தில் யோசிப்பேன், அது உங்களுக்கு காட்டப்படும். நீங்கள் அதை பார்த்துட்டு ஒருத்தங்களை வந்து ஜட்ஜ் பண்ணணும். ஸோ 22 பேரை வந்து சைமல்டேனியஸாக ஜட்ஜ் பண்ணி அவங்களில் யார் வந்து குறைவாக தெரியுறாங்களோ அவங்கள வந்து வார பேசிஸில் பிடிக்காத அவங்களுக்கு வந்து ஓட்டு போடாமல் பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டு யாருக்கு கம்மியான ஆதரவு கிடைக்குதோ அவங்க வந்து எலிமினேட் ஆகி போவாங்க. ஸோ இது மெயினாகவே இட்ஸ் ஜட்மெண்ட் கேம். அந்த ஜட்மெண்ட் கேமை இன்னும் சிறப்பான முறையில் ஜட்மெண்ட் பண்ணணும்னு மக்கள் நினச்சனால எல்லாருக்குமே வந்து கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு பார்த்தா அந்த 1 hour எபிசோட் தான். ஆனால் மக்களுக்கே புரிஞ்சு போச்சு, ஒரு மனுஷனை ஒரு 1 hour எடிட்டட் எபிசோட வச்சு ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஓட் போட முடியாது. ஸோ அதுக்கு வந்து சின்சியரிட்டி வகையில் காட்டணும்னா யூடியூப்ல இருக்கிற ரிவ்யூவர்ஸோட பதிவுகளை பார்த்தானா அந்த 24/7 ஒரு சுருக்கமான ஒரு வெர்ஷனை கொடுப்பாங்க. அப்படி வந்து நம்ம இந்த ரிவ்யூவர்ஸ் சொல்றதையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த கேம் ஷோவை நம்மளும் ஒரு சைடில் பார்த்துக்கிட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம ஓட்டு போட்டு நம்ம வந்து we will get involved in this கேம்னு சொல்லிட்டு தான் இந்த கேம் ஆஸ் ஆஃப் நவ் இவால்வ் ஆயிருக்கு. ஸோ இதை ஏன் மெயினாக சொல்கிறேன்னா ரிவ்யூஸ் ஆகிற நாங்கள் ரொம்பவே ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட்னு சொல்லுவாங்க. மூவி ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்கிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்கணும். ஃபேவரிசம் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸே பேசிக்காக இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோடைய ஒரு அழுத்தத்தால தான் மெயினாகவே உண்டாகுது. நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்காது. ஆனால் ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு முக்கால்வாசி சொல்கிறதுக்கு நம்ம தடுமாறுவோம். இதுக்கு ஏன்னா நம்ம சைல்ட்ஹுட்டில் நம்ம பார்த்த விஷயங்கள், நம்மளுக்கு சொல்லப்பட்ட நம்ம பேரண்ட்ஸாலேயோ சொசைட்டியாலேயோ சொல்லப்பட்ட சில விஷயங்கள், அந்த நிமிஷத்தில் நம்மளை கன்வின்ஸ் பண்ண விஷயங்கள், நம்மளோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், நம்மளோட இமோஷனல் ஸ்டெபிலிட்டி சைல்ட்ஹுட்டில் இருக்கும்போது நம்மளோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், இது எல்லாம் தான் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு காரணம். டிசிஷன் மேக்கிங் ஏன் இம்பார்ட்டன்ட்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியை நம்ம பார்க்க மட்டும் இல்லை, நம்ம ஓட்டு போட்டு அந்த வின்னரை நம்ம மக்களாகிய நாம் வந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனில் அந்த கேம் நடக்குதுன்னு நம்மளுக்கு அந்த ஹோப் கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு ஈர்ப்பு உண்டாயிருக்கு. ஸோ வியூவர்ஸோட ரிவ்யூஸ் ஆகிற நாங்கள் இதை இன்னும் கான்ஷியஸாக நம்மளுக்கு யார் பக்கமும் ஈர்ப்பு போயிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் நம்மளுடைய ரிவ்யூஸை கொடுக்கணும். அதுக்கு மெயினாக நான் வச்சிருக்க ஃபார்முலா என்னன்னா ஐ வில் பி இன் அ லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரி கண்டஸ்டன்ட். ஏன்னா ஒருத்தர் வந்து பயங்கரமாக வந்து பிடிச்சிருந்தா அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் எங்கெல்லாம் நல்லது செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு போய் இதெல்லாம் நல்லா இருக்குல்லன்னு நம்ம பாராட்டணும்னு தோணும். அதே மாதிரி ஒருத்தர் நமக்கு பிடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன செஞ்சாலும் அதை பூதக்கண்ணாடி போட்டு எங்கெல்லாம் தப்பு செய்வாங்க, தப்பு எங்கெல்லாம் செய்வாங்கன்னு நம்ம அப்படியே வெயிட் பண்ணி நோட் பண்ணி அவங்களோட தப்புகள் எல்லாம் நோட் பண்ணுவோம். ஸோ ஒரு கண்டஸ்டன்ட்டையும் அந்த அளவுக்கு அவங்களோட தப்புகளையும் நோட் பண்ணி அவங்க செய்கிற நல்ல விஷயங்களையும் நோட் பண்ணி நம்ம கரெக்டாக சொன்னாதான் கரெக்டான ஒரு ஜட்மெண்ட்ல மக்கள் வருவாங்கன்னு என்னுடைய ஹோப். இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்துக்களையும் நீங்க வந்து கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க பதிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கு சமி மாமி சேனல்ல பிடிச்சிருக்கு, ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன் மேனா ஃபேவரிசம் பத்தி இந்த பதிவில் நான் போடுறேன்னு சொல்றேன்னா மக்களுக்கு இடையில ரொம்பவே பிடிச்ச அளவுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்கள வந்து நான் ரிவ்யூ பண்ண போறேன். இன்னைக்கு மக்கள் லைக் ஃபேமஸ் ஆயிருப்பாங்க, ரொம்ப போற்றப்படுவாங்களா இருக்கும், ரொம்பவே அவங்கள வந்து சப்போர்ட் பண்ற ஆட்கள் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். இந்த வகையில எடுத்த 3 பேர் தான் நான் இன்னைக்கு வந்து அவங்களுடைய கேம் பிளானை வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன். பிகாஸ் ஐ வாஸ் இன் a love hate relationship with all these 3 at some point of time. So இவங்க 3 பேர் யாருன்னா மஞ்சரி, ஜாக்லின், முத்து. மஞ்சரிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. மஞ்சரி வந்தப்போ பயங்கரமான ஒரு டிஸ்அட்வான்டேஜோட தான் வந்தாங்க. ஏன்னா அவங்க ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டாக இருக்கிறவங்களை எப்போவுமே உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் இவங்க பயங்கரமாக ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு தான் வராங்க. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ப்ரிவிலேஜ் பீப்புள்னு சொல்லுவோம்ல, சொசைட்டியில் ப்ரிவிலேஜ் பீப்புளை பார்த்தா நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க ஏற்கனவே பல விஷயங்கள் நம்மளுக்கு இல்லாத, நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையை ஈஸியாக வாழ்ந்துட்டு அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடியிலேருந்தே வாழ்க்கையை ஆரம்பித்த மாதிரி நம்மளுக்கு தோணும். அதே மாதிரி தான் அது அந்த ஃபீலிங்கில் ஒன்றும் தவறில்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு 30 நாள் வந்து இந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிறவங்களுடைய கேம் பிளான தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த பிக் பாஸ்ல ஸ்டார்டிங்ல உள்ள வந்தவங்க அப்பவே ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாரும் இருக்கும்போது அவங்களுடைய பதிவுகளை போட மாட்டாங்க. ஒருத்தரோ 2 பேர்கிட்டயோ தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய உண்மை முகம் அந்த 30 நாள்லயே எங்கேயோ கொஞ்சம் வர ஆரம்பிச்சு. ஆனா அதோடைய அவேர்னஸ் உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கண்டஸ்டன்ஸ்க்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் வராது. பிகாஸ் அவங்க அதை கவனிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அது. ஆனா வைல்ட் கார்ட்ல இருந்து வரவங்க இவங்க ஒருத்தர் பின்னாடி போய் பேசுறாங்கல்ல, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வச்சுக்கிட்டு தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யாரோட இருந்தா நம்ம சூஸ் பண்ணானா நம்ம நல்லா விளையாடலாம், யாரும் ரொம்ப கெட்டவங்க, யார் ரொம்ப டாக்ஸிக்கானவங்க, யார்கிட்ட போகக்கூடாதுங்கிற வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வருவாங்க. இந்த ஆண்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷனே காரணம். இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஸ்டார்டிங் டைம்ல பயங்கரமா ஸ்ட்ராங்கா உள்ள வந்திருப்பாங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்லாம். ஆனா இந்த அட்வான்டேஜ் இருக்கிறனாலேயே உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் நம்ம கிட்ட வெல்கமிங்கா இருக்க மாட்டாங்க, நம்மள நல்லபடியா வந்து வரவேற்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கடைசியில வந்து 7th 8th சீசன்லாம் பாத்தீங்கன்னா குறுகி தான் வருவாங்க இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ். அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு ரஃபான ஒரு டாஸ்க் கொடுத்து தான் வைல்ட் கார்டு என்ட்ரிஸே உள்ள வச்சிருப்பாங்க. உள்ள இருக்கிறவங்கள யார் உங்களுக்கு பிடிக்காது, உள்ள இருக்கிறவங்கள யார் இந்த மாதிரிலாம் தப்பு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறவங்களோட கான்ஃபிடன்ஸை உடைக்கிற மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்க்கு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்க நம்மள செய்ய போறாங்கன்னு நினைக்கும் போது உள்ள இருக்கிறவங்கள பத்தியே குறை சொல்ற மாதிரி பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்து உள்ள விடும்போது இன்னும் வந்து அவங்களுடைய எரிச்சல் வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு வைல்ட் கண்டஸ்டன்ஸ் மேல ஜாஸ்தியாகும். இப்படி ஒரு டாஸ்க்கை வச்சுட்டு தான் மஞ்சரி உள்ள வராங்க. பிளஸ் உள்ள இருக்கிறவங்களுக்கு சுத்தமா அவங்க மேல ஆதரவு இல்லாம போயிடுது. அதை தவிர அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃப்ரெண்டு முத்து தான். மித்தவங்க எல்லாருமே செலிபிரிட்டி ஆக்டிங் லெவல்ல இருக்கிறவங்க. அதனால அவங்களுக்கு பேசிக்காவே அவங்க முகபா
முகபாவனையும் அவங்களுடைய கருத்து வைக்கும்போது அவங்களுக்கு வர அந்த ஆப்போனன்ட்ஸ், அதாவது இந்த சுனிதாலேருந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக அவங்களை வந்து திட்டுறாங்க. அதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வகையில் ஒரு கன்ஃபியூஷனும் செல்ஃப் டவுட்டும் ரொம்ப வந்துடுது. ப்ளஸ் ஸ்டார்டிங்லேயே அவங்களை வந்து கேப்டன் ஆக்கினனால ஒரு கேப்டன்சி ப்ளே பண்ணுறதா, நம்ம என்ன ரைட்டு செய்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு யாரும் கூட இருந்து ஆமாம் அவ சொல்கிறது கரெக்டு தான் சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆளே இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் வந்து மஞ்சரியோடைய முகத்தில் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, முத்து சில இடங்களில் வந்து ஸ்டார்டிங்கில் இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணணும்னு நினச்சனால ஜெனுவினாக சில இடங்களில் நிற்க வேண்டிய இடத்துல மஞ்சரியோட நிற்கலை. அப்புறம் அவர் நிற்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மஞ்சரியோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய டாஸ்கில் சில இடங்களில் வந்து அருண்லாம் வந்து ஓரம் கட்டி மஞ்சரியை கொண்டுட்டு வந்தனால மக்களுக்கு இடையில வந்து மஞ்சரிக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணுங்கிற பேசிக் மென்டாலிட்டி வந்துச்சு. முத்துவுக்கு எங்கெல்லாம் நாமினேஷனில் வரலையோ அப்போல்லாம் முத்துவோட ஆட்கள்லாம் வந்து மஞ்சரிக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த பேசிக் அந்த லாஜிக் வச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மஞ்சரியோட கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தது. பட் எங்கேயோ மஞ்சரிக்கு இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து வைக்கிற கருத்து எல்லாமே கரெக்டான கருத்து தான் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கேம் பிளான் ரொம்ப ஈஸியாகிடுது. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி படிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு பயங்கரமான வந்து அவர் வந்து அந்த முத்து பேரண்ட்ஸ் வரப்போ கூட சொல்லுவாங்க, முத்து வந்து பேச்சாளர் கிடையாது, அறிஞர், அவன் வந்து படிச்சிருக்கான், பயங்கரமாக படிச்சிருக்கான், அதனால வந்து சும்மா பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைடு இருந்தாலும் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த ஆக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களாம் படித்தவங்களா, நம்மள மாதிரி புக்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு மாதிரி இன்டெலெக்சுவல் நாலேஜ் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுல ஒரு கைண்ட் ஆஃப் அ மாக்கிங், ஒரு சின்ன ஒரு இழை ஆஃப் மாக்கிங் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன ஆயிடுது, ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்களே நம்ம ஆக்டர் மாதிரி இல்லையேன்னு ரொம்ப தாழ்மையான ஒரு மனப்பான்மையில் இருந்த மஞ்சரி, நான் ஆக்டர்ஸ்லாம் யார், அவங்க என்ன படித்தவங்களா, அவங்கெல்லாம் இன்டெலெக்சுவலான பீப்புளா, அவங்க ஜஸ்ட் ஃபேமஸ் பீப்புள், நம்ம தான் படித்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வகையான ஓவர் கான்ஃபிடென்ட் கர்வம் வந்துடுது. இந்த கர்வத்தை வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து போய் ஜாக்லினோட உட்காந்துடுறாங்க. இதுதான் மெயினாக போய் அவங்களுக்கு இன்னும் பேக் ஃபேர் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு உயர்ந்த பீடத்தில் நான் இருக்கேன், நான் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுவேன், அவங்கெல்லாம் என்னோட இவன் இந்த இடத்துல என்னோட கம்மி, இவன் வந்து அதாவது ராணுவெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ராணுவ வந்து பேரண்ட்ஸ் வந்து என்னை இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்து கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ராணுவோடைய கேம் பிளான் வந்து இவங்களுடைய புரிதலுக்கு மீறின ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியல. மஞ்சரியோட இன்னொரு பெரிய பேக்ட்ராப் என்னன்னா, அவங்க வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கவே கூடாது, அந்த இடத்துல இவங்க பேசவே செய்கிறாங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டானு அவங்களுக்கு தெரியல. அந்த கான்ஷியஸ்னஸே இல்லை. அந்த கான்ஷியஸ்னஸோட விளையாடுறவர் தான் ராணவும் அப்படிதான், சௌந்தர்யாவும் அப்படிதான். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து இன்ஃபேக்ட் நான் முன்னாடியே பதிவில் போட்டிருப்பேன், ராணவும் சௌந்தர்யாவும் வந்து அதே தான். இப்போ நான் ஆக்சுவலாக மஞ்சரி பற்றி பேசும்போது நான் ஜாக்லின் பற்றி நான் கூடவே பேசிடுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஜாக்லினும் வந்து மஞ்சரி மாதிரியே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் ஒரு லெவலில் இருக்கேன், மித்தவங்களை எல்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க ஜாக்லினும். ஆனால் ஜாக்லினுக்கு இதை தவிர இன்னொரு கேம் பிளானும் இருக்குது. அதை நான் அதுக்கப்புறம் சொல்ல வரேன். மஞ்சரி பற்றி சொல்லும்போது எனக்கு தோணுது, ஏன்னா இப்போ ஆஸ் ஆஃப் நவ் 2 பேரும் சேர்ந்து விளையாடுறதுக்கு காரணம் இவங்க வந்து இந்த ஒரு காமனான விதத்தில் இவங்களோட கேம் பிளான் இருக்கிறனால தான். ஸோ அதனால தான் 2 பேருமே காமனாக, ராணவியும் சரி சௌந்தர்யாவும் சரி ரொம்ப வந்து கம்மியாக இகழ்ச்சியோட, அவங்க இன்டெலெக்சுவல் கிடையாது அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி தரம் குறைச்சி பேசுவாங்க. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இவங்க நினச்சிக்கிறாங்க ராணவும் சௌந்தர்யாவும் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, அதனால தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்களோட நினைப்பே, இவங்களோட கான்ஃபிடன்ஸ் ஓவரானனால இவங்களோட கண்ணை வந்து உண்மை வந்து மறைச்சிருச்சு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ராணவும் சௌந்தர்யாவும் ரொம்பவே பேசிக்காக ரொம்ப பயந்தவங்க, ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயந்தவங்க. எங்கேயும் நம்ம உள்ள நினைக்கணும், இவங்களுக்கு இடையில எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு பிளேயர்ஸாக நினச்சவங்க, நம்மளோட பயங்கர பிளேயர்ஸ் இவங்களாம் அப்படின்னு நினச்சவங்க. அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவங்க அளவுக்கு, ஜாக்லின் அளவுக்கு நம்ம தெரியணும், மஞ்சரி அளவுக்கு நம்ம தெரியணும், நம்மளுக்கு அந்த அளவுக்கு பேச வராது அப்படின்னா நம்ம வந்து ஃபியரை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வச்சதுதான். இந்த ஃபியரை விடணும் ஸ்ட்ராட்டஜி வச்ச உடனே அவங்களுக்கு அந்த ஃபியர் வந்து எங்கேயோ வந்து போயிடுச்சு. மக்களுடைய ஆதரவும் கிடைக்க ஆரம்பிக்குது ராணுவுக்கும் சௌந்தர்யாக்கும். அப்போ என்ன ஆயிடுது, இவங்க 2 பேரும் வந்து ஃபியரை கம்ப்ளீட்டாக வந்து மறந்துடுறாங்க, டிப்ளமேட்டிக்காக பேசுறதை வந்து நிறுத்திடுறாங்க. ஏன்னா அதுதான் இந்த கேம் ஷோடைய இந்த சீசனோடைய பெரிய டிராபேக்கே. இவங்க 2 பேரும் அதை பண்ணாமல் போனதுனால மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இவங்க என்னடா மூஞ்சி முன்னாடி அடிக்கிறாங்க, இவங்க என்னடா பயங்கரமாக வித்தியாசமாக யோசி, ராணவெல்லாம் இல்லைன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் உள்ள வந்திருக்குமா தெரியல. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டேலண்டடானவங்க, பயங்கரமாக ஹியூமர் பண்ணுறவங்க, பயங்கரமாக பாடுறவங்க, பயங்கரமா டான்ஸ் ஆடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேலண்ட்டை பார்க்கறதுக்கு எங்கேயுமே வந்து வரல. சாப்பிட்றாங்க, சாப்பாட்டை சண்டை போடுறாங்க, கேம் விளாடுறாங்க, கேம்ல சண்டை போடுறாங்க, உட்காந்துருக்கிறதுல சண்டை போடுறாங்க, வெட்டி கதைகள் பேசி பின்னாடி அவங்க பேக்ரவுண்ட் பற்றிலாம் ஜட்ஜ் பண்ணி மொக்கையா சண்டைகள் போடுறாங்களே தவிர ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடா அது ஒரு களம், அது அந்த அளவுக்கு ஒரு களம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹரிஷ் கல்யாண்லேருந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வரைக்கும் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண களம்னு ஞாபகமே இல்லாமல் இங்கே ஒரு டேலண்டே இல்லாமல் ஒரு ட்ரையாக இருக்கிற இந்த பிக் பாஸுக்கு பயங்கரமாக நீரூற்றி கண்டென்ட்டை வந்து பொழிஞ்சது வந்து ராணவும் சௌந்தர்யாவும் தான். அகைன் இந்த இன்னசென்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டு இவங்க 2 பேரும், சௌந்தர்யாலாம் பார்த்தீங்கன்னா டேரக்டாகவே சொல்றாங்க ஜாக்லின் கிட்ட, நீ தான், ஏன்னா ஜாக்லினோட முகத்திரையை பல இடங்களில் உடைச்சது வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து அந்த ஃபியரை விட்டு கொடுத்துட்டு வந்தது வந்து சௌந்தர்யா. அதனால தான் மக்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ என்ன வந்து எல்லார்கிட்டையும் போய் நான் தப்பு பண்ணிட்டேனா நீ கேட்டுக்கிட்டே இருக்க, நீ என்ன அழுகிறது வந்து கண்டென்ட் கழுகுறியான்னு ஜாக்லினோடைய ஒரு ஃபண்டமெண்டல் கேம் பிளானை ஸ்டார்டிங்லேயே உடைச்சிருப்பாங்க சௌந்தர்யா.
இதெல்லாம் காரணங்களால் தான் இவங்களை மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்காம தன்னை வந்து உயர்ந்த பீடத்தில் நினைச்சிட்டு இருக்கிறவங்களால எப்படி அதை யோசிக்க முடியும்? அதனால வந்து கியூட்னஸ்க்காக தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மக்களே முட்டாள்னு நினைக்கிறது. ஏன்னா மக்கள் செய்யாங்க முட்டாளா இருக்காங்கடா, இவங்க கியூட்டா மூஞ்சி வச்சுட்டு அதுக்கு போய் கிளாப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லினும் சரி மஞ்சரியும் சரி நிறைய இடங்கள்ல பதிவு போட்டுக்கிட்டே வராங்க. மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எல்லாத்தையும் தரந்தாழ்த்தி பேசி தன்னை வந்து ஹையர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. மஞ்சரிக்கு வந்து ஒரு இன்டெலெக்சுவலாக செய்வாங்க. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதை வந்து ரொம்ப லாயல்ட்டி பேஸில் செய்வாங்க. அதாவது ஜாக்லின் வந்து சொல்லிட்டாங்க, மஞ்சரி அளவுக்குலாம் நான் பெருசாக ஒரு அறிஞர் அளவுக்குலாம் நான் படிக்கல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நான் வந்து என் உயிரே கொடுத்துருவேன். அதாவது ஐம் வெரி லாயல் பர்சன், நான் நம்புறவங்க கண்மூடித்தனமாக என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஸோ வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதும் ரொம்ப வந்து ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹீரோ மாதிரி வந்து சண்டையில் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி அவங்க செய்வாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டை வந்து சூஸ் பண்ணுற விதம்லாம் வந்து பயங்கரமான ஒரு செல்ஃபிஷ் விதம் தான் இந்த கேம் ஷோ பற்றி. நம்ம எல்லாருமே ஃப்ரெண்டை எப்படி நம்ம சூஸ் பண்ணுவோம்னா அவங்க ஒருத்தங்க நல்லவங்களா இருக்காங்களா, ஒரு அறம் சார்ந்து இருக்காங்களா அப்படின்னு சொசைட்டியில் ஒரு அறத்தோடு இருக்கிறவங்கள பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இவங்களை ஆக்கிக்கணும்னு தோணும்ல. இவங்க யாரெல்லாம் ஃபேமஸாக இருக்காங்க, யாரெல்லாம் கிளாப்ஸ் நிறைய வருது, யாருக்கெல்லாம் நிறைய ஆதரவு இருக்குது, யாரெல்லாம் புத்திசாலித்தனமாக ஸ்ட்ராட்டஜி யோசிக்கிறாங்க அப்படின்னு கண்டு வச்சுட்டு அவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு யாரெல்லாம் அவங்க ஃப்ரெண்டை நோக்கி வராங்களோ அவங்கள வந்து எதிர்த்து இவங்க நிற்கிறனால மக்களுக்கு இவங்க பிடிச்சிருமோன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க ஜாக்லின். மஞ்சரி சொன்ன ஸ்ட்ராட்டஜியும் ஜாக்லின் போடுறாங்க. ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. மூணாவது ஸ்ட்ராட்டஜி ஜாக்லினோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அவங்க வந்து ஒருத்தருடைய நல்ல க்ளோஸாக பழகிடுவாங்க. இன்ஃபேக்ட் சௌந்தர்யாவோட க்ளோஸாக பழகினாங்க, ரயனோட க்ளோஸாக பழகினாங்க, தர்ஷா குப்தாவோட க்ளோஸாக பழகினாங்க, முத்துவோட க்ளோஸாக பழகினாங்க, இப்போ தீபக்கோட வரைக்கும் க்ளோஸாக பழகுறாங்க. இப்போ க்ளோஸாக பழகும் போது எப்படின்னா மக்கள் அவங்கள நம்பிட்டு அந்த பர்சன் வந்து அவங்களுடைய கார்டை லெட் டவுன் பண்ணுவாங்க. ஒரு எல்லாருமே தன் ஒரு முகமூடி போட்டு ஒருத்தரோட பழகுவாங்க. நான் ஃப்ரெண்டு நானும் அவங்க முகமூடியை கட்டிட்டு என்னோட வெல்னரபிலிட்டிஸ் என்னுடைய வெக்கத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம வெளிப்படையாக சொல்லுவோம்ல, அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்க எந்த இடத்துல அவங்களுக்கு இது வீக்னஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேம் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து அவங்களை வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ இதை ட்ரிகர் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா இப்போ நான் ஃப்ரெண்டு தானே நான் சொன்னேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இடையில இவங்களை பற்றி என்ன ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா நான் ஃப்ரெண்டு, நான் சொல்றது கூட இதை வந்து ஒழுங்காக ஏற்றுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாயத்தை தேடுவாங்க மக்கள்கிட்ட. ஃப்ரெண்டு தானே நான் இதை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா அவங்கள அடித்த உடனே அடி வாங்கினவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ஜாக்லின் துரோகம் செஞ்சுட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு வகையான ஃபீலிங் வரும். ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு, நீ உன்னை நம்பினால தான் நான் என்னோட கார்டை லெட் டவுன் பண்ணி நான் என்னோட வல்னரபிலிட்டிஸ்லாம் உனக்கு காமிச்சேன், நீ அந்த புள்ளியிலே என்ன போட்டு அடிக்கிறியான்னு சொல்லிட்டு அதை வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்களா? ஏன்னா அடி வாங்கிட்டாங்க, மக்களாவது கிக்கலாவது நினச்சிட்டு அவங்க ஓப்பனாக வந்து ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஷவுட் பண்ண ஆரம்பித்த உடனே உள்ளூரை வந்து அந்த ஸ்பைடரில் வர எஸ்ஜே சூர்யா மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிற ஜாக்லின் என்ன செய்வாங்கன்னா விக்டிம் கார்டு தூக்கிடுவாங்க. என்னப்பா என்னையே இப்படி தாக்கிட்டியா, நான் பாவம் இல்லையா, என்னையே இப்படி செய்கிறாங்க அப்படின்னு மாற்றிடுவாங்க. இது வந்து நிறைய பேரால் ஜாக்லினுக்கு ரொம்ப ஆதரவு காட்டணும்னு நினைக்கும் போது இதை யோசிக்க முடியாது. நீங்கள் அந்த லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்லேயே நீங்கள் ஜாக்லினோடைய ஜேர்னியை நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது எல்லாமே நடந்தது உங்களுக்கு புரியும். ஸ்டார்டிங்கில் ரஞ்சித் வந்து லைன் கிராஸ் பண்ணி வந்ததுக்கு ஒரு சாதாரண ஒரு திட்டு தான் ஜாக்லின் கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் ஜாக்னு சொல்லி எனக்கு கார்னர் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் கார்டு எடுத்தாங்க. அதே மாதிரி டெவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்கில் வந்து அதே ரஞ்சித் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு நீங்கள் வந்து என் அப்பா மாதிரி நினைச்சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமான பேட்ஜுக்கு கேட்டதுக்கு ஒரு விக்டிம் கார்டு தூக்கியிருப்பாங்க. தீபக் ஒரு இடத்துல வந்து உனக்கு வந்து புல்ஸ் எப்படி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேரக்டர்ல இருந்து அந்த கேம் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஹோட்டலில் இருக்கும்போது எனக்கு ஆம்லெட்னா என்ன சார் அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா எப்படி இருக்கும். ஆனால் அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், இது வந்து நார்மல் ஹோட்டல். 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கும்போது ஒரு புல்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கணுங்கிறது ஒரு பேசிக். இல்லாட்டி ஒரு எல்லா கஸ்டமரும் ஒரு ஹோட்டலில் அப்படி இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஆட்டிடியூடோட தான் வருவாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வரும்போது. ஏன்னா அந்த அளவுக்கு காசு வாங்குவாங்க 5 ஸ்டார் ஹோட்டலில். அப்போ அவங்க ஸ்டாஃபும் அந்த லெவலுக்கு யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறனால ஒரு கேம் லெவலில் தான் வந்து தீபக் ப்ளே பண்ணாரு. ஆனால் ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்கன்னா தீபக் வந்து ரொம்ப படிச்சவர்னு காமிச்சிட்டு இருக்காரு. அவர் படிச்சவர் தான், அவரே சொல்றாரு நான் வந்து பெருசாக காலேஜ்க்குலாம் போல, இருந்தாலும் அவர் பேசிக்காக வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறாருல, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு வந்து ஐக்யூ லெவல் ஜிகே அதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருல, அதை வச்சு அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அவரோட நேச்சரை அவர் ஓப்பன் அப் பண்ணி அதை ஜாக்லின் கிட்ட காமிச்சார்ல, அந்த இடத்துல கொண்டு அடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சதுனால அதை வந்து ரொம்ப வந்து நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் சார் வாழ்க்கையில், அதனால ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் கார்டு எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த விக்டிம் கார்டெல்லாம் அந்த இடத்துலலாம் வந்து விஜய் சேதுபதி சார் கரெக்டாக தான் சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது பெரியவங்க தான் சொல்கிறாங்களே, சொன்னால் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு திருப்பி ஐயோ நம்ம விக்டிம் கார்டு எடுத்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. அதுலேருந்து திருப்பி வந்து தீபக்கோட பேசி நல்லா எடுத்து தீபக்னா வந்து என்னோட வந்து அகக்கண்ணை திறந்தாரு, எனக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாருன்னு வரைக்கும் வந்து பிளேட்டை திருப்பி போட்டிருப்பாங்க ஜாக்லின். அதே மாதிரி தான் சமீபத்தில் நடந்த இந்த ஸ்குவிட் கேம்னு ஒன்று நடந்துட்டு போல இருக்குது. அப்போ வந்து ஏதோ இட்ஸ் ப்ரொமோஷன் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் வருதுன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு வகையான அமௌண்ட் ஆஃப் காசு வந்து பிக் பாஸ் டீமுக்கு கொடுத்துட்டு தான் இந்த ஒரு விஷயம்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சாப்பாடு எல்லாமே அந்த பிராண்டை பற்றி அவங்க இன்ஃபார்ம் பண்ணி இட்ஸ் பார்ட் ஆஃப் தியர் ஜாப். இப்போ இந்த பிக் பாஸ் விளையாடுறது ஒரு ஜாப் மாதிரி பல பிராண்ட்ஸ் உள்ள வரும். அதை பற்றின விஷயங்களை அந்த பேம்ப்ளெட்டில் இருக்கிறத படித்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த
பிராண்டை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது கொடுக்குற சலுகையில் வந்து கையை வைக்கணும். ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஆஃப் பிக் பாஸ். இது வந்து கடமையை வந்து ஆட்சிட்டு இருக்கும்போது தீபக் ஏதோ ஒரு கேமில் வின் பண்ணிடுறாங்க சில பேர். ஆனால் சாப்பாடு உள்ள வரதை பார்த்துட்டு 3 பேர் கை வைக்கிறாங்க. ஏன்னா சௌந்தர்யா, ஜாக்லின், அப்புறம் மஞ்சரி. ஸோ இப்படி கையை வைக்கும் போது என்ன பண்ணிடுறாரு, இப்படிலாம் கை வைக்காதீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவுட் ஆஃப் கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்றது ப்ளஸ் எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. தே ஆல் அண்டர்ஸ்டாண்ட் அந்த தீபக்கோட வைப் என்ன, அவர் மனசால அப்படின்னு நினைக்கிறது இல்லை வரைக்கும் புரிஞ்சு போச்சு. பட் இந்த இடத்துல ஜாக்லின் என்ன பண்றாங்கன்னா, நான் அகைன் ஷீ டேக்ஸ் தி விக்டிம் கார்டு. நான் என்ன தப்பு செஞ்சேன், கை தானே வைக்க போனேன், அதை போய் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க எல்லாரையும் இப்படி திட்டுறீங்க, ஒரு சாப்பாடு தொட்டது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீ வந்து வேலை பார்க்குற இடத்துல வேலையை பார்த்து முடிச்சுட்டு தான் அதை செய்யணும். அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சு அதை திட்டான்னா அதுக்கு வந்து ஒன்று சரின்னு வீரமா ஏத்துக்கணுமே தவிர அந்த இடத்துல விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி அந்த ஆளை அசிங்கமா வந்து தாழ்த்தி காட்டணும்னு நினைக்கிற ஆட்டிடியூட் நிறைய இடங்கள்ல வந்து ஜாக்லினுக்கு இருக்கு. இப்போ ஜாக்லின் இதை பண்றதை பார்த்துட்டு ஜாக்லினுக்கு ஈடு கொடுத்து வராங்க மஞ்சரி. 2 பேருமே ஒருத்தர் ஈடு கொடுத்து எங்கெல்லாம் மற்றவங்களை மட்டகரம் படுத்தணுமோ மட்டமாக்கணுமோ அங்கெல்லாம் வந்து 2 பேரும் சேர்ந்து செயல்படுறாங்க. இந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்தது டுவர்ட்ஸ் சௌந்தர்யாவோட பேரண்ட்ஸ். ஏன்னா ஜாக்லினோட முகத்திரையை கிடைக்கிறதுக்கு உரிமையும் கண்டென்ட்டும் உண்மையிலே இருந்த ஆட்கள் யாருன்னு பார்த்தோன்னா சௌந்தர்யாவோட பெற்றோர்கள் தான். ஏன்னா ஜாக்லின் அவ்வளோ க்ளோஸாக சௌந்தர்யா கிட்ட இருந்துட்டு சௌந்தர்யாவோட கேமே கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க இந்த ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த குரூப்பை சேர்த்துட்டு வந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் லாயலாக வச்சுக்கிட்டு இவங்க நாமினேஷன்லேருந்து அந்த வாரங்கள்லாம் தப்பிச்சிருப்பாங்க. விஜய் சேதுபதி சார் வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே சௌந்தர்யாக்கு, ஏன்னா அந்த கேமில் இருக்கும் போதே தன் முதுகில் குத்துனாங்க ஜாக்லின்லாம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஏஞ்சல் அண்ட் டாஸ்க்லாம் வந்து நான் சௌந்தரிக்காக உள்ள போறேன், அவளை வந்து நீங்க வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னா அப்படின்னு சொன்ன ஜாக்லினோட வாய் அடுத்த நாளே மாதிரி வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து சௌந்தர்யாவே அவங்க நாமினேட் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இது ஆப்வியஸா இருக்கே, இந்த பொண்ணு வந்து நம்மள வந்து யூஸ் பண்ணதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கன்ஃபர்ம் பண்றதுக்காக நேரடியாக வந்து ஜாக்லின் கிட்ட பேசும்போது ஜாக்லின் வந்து பயங்கரமா வந்து உஷாராயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு சௌந்தர்யாவுக்கு வந்து உண்மையை பேசும் திறமை இருக்கு, மக்களுடைய ஆதரவு இருக்கு. ஸோ நம்மளுடைய கேம் பிளான் வந்து இவளை பேச விட்டு அந்த ஸ்பேஸை நம்ம கொடுத்துட்டா அவ அந்த வந்து அந்த கரெக்டாக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ரயன் கிட்ட வச்சு ஒரு ரயன் எடுத்துட்டு கூட்டிட்டு வந்து சௌந்தர்யா பேச வைக்கும்போது பயங்கரமா ஃபிளார் போய் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ வேற வழியே இல்லாம சௌந்தர்யா என்ன பண்ணிடுறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல இந்த ஜாக்லினோட இந்த பிஹேவியரை. அதனால போய் ஜெஃப்ரி கிட்ட சொல்றாங்க, ரயன் கிட்ட சொல்றாரு. ஏன்னா நிச்சயமா ஜாக்லின் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ற ஸ்பேஸை நம்மளுக்கு கொடுக்க மாட்டான்னு புரிஞ்சு போயிடுச்சு அவளுக்கு. ஸோ அதனால அவள் பேக் பைட்டிங் பண்ணியிருப்பா. அதனால பின்னாடி பேசியிருப்பா. அவளுக்கு முன்னாடி பேச ட்ரை பண்ணிட்டு அவள் வந்து நிறுத்தினால பின்னாடி பேசியிருப்பா. அதை வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்காம சௌந்தர்யாவோட பேரண்ட்ஸ் பிளைண்டா நீ ஏன் பின்னாடி போய் பேசுறேன்னு கேட்டது வந்து சௌந்தர்யாவை வந்து எங்கேயோ அவங்க பேரண்ட்ஸ் விட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்தது. ரெண்டாவது உள்ள இருக்கிற எல்லாருக்குமே சௌந்தர்யா பேரண்ட்ஸ் பண்ணது வந்து தப்புன்னு தெரியாததுக்கு காரணம் என்ன, சௌந்தர்யாவோட பேரண்ட்ஸ் வந்து சௌந்தர்யாவே திட்டினது இவங்களோட இன்னும் வந்து வன்மமாக்குற அளவுக்கு கிடைச்ச மெட்டீரியல் மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பா அம்மாவே திட்டா, நம்ம இவன் மேல என்னெல்லாம் கோவத்தை காட்டணும் வன்மத்தை கொட்டணும்னு இருந்ததோ அந்த வன்மத்துக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி அவ அப்பா அம்மாவே சொல்லிட்டா. அப்போ மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க, அப்போ அவள் தப்பு தான் செய்யறா, அவள் கெட்ட வேணும்னு நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல தான் முத்துவும் சரி ஜாக்லினும் சரி மஞ்சரியும் சரி ரொம்ப வந்து நீ ரொம்ப லக்கி உங்க அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்குன்னு அந்த அளவுக்கு பாராட்டினதுக்கு காரணம் இந்த வன்மமும் தான் காரணம். ஆனால் அந்த பேரண்ட்ஸ் ரவுண்ட்லேயே நல்லா கவனிங்க, இவ்வளோ வன்மத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சௌந்தர்யாவோட பேரண்ட்ஸ் இருந்துட்டு சந்தோஷப்பட்ட இவங்க எங்கேயோ பயங்கரமாக அடி வாங்கிட்டாங்க மித்த எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் டுவர்ட்ஸ் சௌந்தர்யா. ஏன்னா எங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ரொம்ப க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸ் குழந்தைங்க வரைக்கும் சொல்லியிருக்கோம். இதுக்கு ஏன் குழந்தைங்க வரைக்கும் சொல்லுதுன்னா அந்த பொண்ணு லூசுத்தனம் மட்டும் செய்யல, இடையில இவங்க விளையாடுற இந்த வன்மம் கேமை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு எல்லா இடத்துலையும் தன்னை பற்றி என்ன நினைச்சாலும் பரவாயில்லடா, இவங்க என் ஃப்ரெண்டை பற்றி முதுகுல குத்துறேன்னு கூட நினச்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியும் சரி இல்லாட்டி அவங்க இல்லாத போதும் சரி மக்கள் கிட்ட பயங்கரமான உண்மைகளை வந்து போட்டு உடச்சிருந்த பொண்ணு. அதனால தான் கியூட்டா இருந்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு சௌந்தர்யா. நாட் பிகாஸ் அவங்க பிசிக்கல் கியூட்னஸ் வந்து தான் மக்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்ற அளவுக்கு மக்கள் ஒன்றும் பைத்தியக்காரங்க கிடையாது, தமிழ் மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. பிகாஸ் இவங்க 2 பேரும் மஞ்சரியும் சரி ஜாக்லினும் சரி ரொம்பவே மக்கள் முட்டாளுங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு முத்துவும் இந்த விஷயத்துல சொல்லணும். சௌந்தர்யா வந்து கியூட்னஸுக்கு என்னதான் கண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றது மக்களை வந்து கொஞ்சம் லோவராக எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணும். வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதை ட்ரிகர் பண்ணுவாங்க ஜாக்லின்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து இப்போ ரீசெண்டாக வைரலான இன்னொரு விஷயத்துக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டாக இருக்குது. இது என்னன்னா ஜாக்லின் வந்து முத்து கிட்ட பேசின ஒரு விஷயம், நீ ஒரு 3 நாளாக ஒன்று செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருப்பாரு. இது ஏன் வந்து மெயினாக வந்து ரொம்ப ஒரு க்ளீனான கேமை விளாடணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அந்த விளாடணும்னு நினைக்கும் போது அகைன் அந்த ஸ்குவிட் கேம் டாஸ்க்ல என்ன நடக்குதுன்னா பசர் அடிக்கிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டை போட்டுட்டு ஒரு கையில் வந்து அந்த பால் எடுத்துகிட்டு போகணும். லைட்டாக முன்னாடி போயிட்டாரு அவர். அதை பார்த்து வச்சுக்கிட்டு ஜாக்லின் எப்படி வந்து அதை எடுத்துகிட்டு வராங்கன்னா, நீ வந்து கண்ணியமாக விளையாடல, நீ கேமில் வந்து ஒரு ஸ்னீக்கி பிஸ்னஸ் பண்ணிட்ட, அதாவது ஸ்னீக்கியாக இருக்கக்கூடாதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு பையன் கிட்ட போய் நீ அதை போய் சொன்னானா நம்பணும், நீ ஏன் எனக்கு கத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் ஜாக்லின் போகிறாங்க. ஆனால் இந்த கேமை ஏற்கனவே முன்னாடி பல இடங்களில் வந்து விளையாடிட்டார் முத்து. அருணோடலாம் பயங்கரமாக இந்த இதே ட்ரிகர் கேம் பண்ணி விக்டிம் கார்டு
கார்டு எடுத்து விளையாடினதா முத்து. ஏன்னா அருண் வந்து நிறைய இடங்கள்ல வந்து சொல்லியிருப்பாரு, நீ பேச்சாளர் தான்ட்டு. பட் அருணுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை என்னன்னா, முத்து வந்து எல்லார்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணிட்டு, ஏன்னா டிபேட் பண்றவங்க, தொகுத்து வழங்குறவங்க, இவங்க எல்லாருக்கும் காதுல வந்து ஒரு இது இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குள்ள மூளை, தி பிரெயின் பிஹைண்ட் தேர் டாக் வந்து பின்னாடி இருப்பாங்க, எங்கேயோ மைக்குக்கு பின்னாடி இருப்பாங்க. அந்த கேம் ஷோக்கெல்லாம் வந்து ஜட்ஜா இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, கோபிநாத் சார் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நான் வந்து முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ண காரணத்தினால சொல்றேன். அவங்களுக்கு பயங்கரமான இன்புட்ஸ் வந்து பின்னாடி எங்கேருந்தோ வரும். ஸோ அந்த இன்புட்ஸை இன்னும் அழகாக மெருகேற்றி உங்களுக்கு சொல்ற ஒரு பழக்கம் இருக்கிறனால சுற்றி இருக்கிற ஆட்கள் கிட்ட நிறைய பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இவங்கெல்லாம் பயங்கரமாக அதை டெலிவர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அறிவுக்கு கம்ப்ளீட் உரிமை கொண்டவர்கள் இவர்கள் கிடையாது. ஆனந்தி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, முத்து என்னோட நிறைய பேசி என்னோட இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு என்னடா என் பாயிண்ட்டை நீ ஓப்பனாக பேசுகிற. ஆனந்திக்கு வந்து ஒரு ஓப்பன் ஃபோரத்தில் வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் இல்லாதவர் முத்து. ஆனால் அவருக்கு வந்து பாயிண்ட் இருக்காது. ஆனால் ஆனந்தியோட பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டு அழகாக ஒரு இடத்துல போட்டுருவார். அது மாதிரி நிறைய இடங்களை போட்டு பண்ணனால இதை டைரெக்டாக பார்த்துட்டு இருந்தவர் அருண். ஆனால் அருணுக்கு ஒரு பேச்சு திறமை இல்லாத காரணத்தினால அதை டெலிவர் பண்ண முடியாமல் போனனால அந்த டெலிவர் பண்ணாத காரணத்தை வந்து ஒரு விஷயமா ஆக்கி முத்து வந்து அருணை வந்து ஒரு வில்லன் மாதிரி காமிச்சிருப்பார். ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் சொல்லுவேன். அதே முத்துது. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுற முத்துக்கிட்டே ஜாக்லின் வந்து இந்த ட்ரிகர் கேம், பழைய ட்ரிகர் அண்ட் விக்டிம் கார்டு கேம் வந்து விளையாட ட்ரை பண்ணாங்க. அது வந்து நீட்டாக வந்து வெளியில் தெரிஞ்சிருச்சு. இரண்டாவது வந்து ரயன் வந்து பயங்கரமாக சொல்லி, நான் சாரி கேட்டுட்டேன். சாரி கேட்டும் கூட நீ வந்து என்னை வந்து குனிய கூட்டு நீ வைக்கிறதுக்கு பார்த்தனா என்னை வந்து பயங்கரமான ஒரு லைம் லைட்டில் போட்டு இவன் கெட்டவன் அப்படின்னு காட்டுறதுக்காக தான், நீ வந்து கண்டென்ட்காக தான் பண்ணுறேன்னு ரயன் வந்து போட்டு உடச்சிருப்பாரு. அது வந்து ரயனுடைய தைரியசாலித்தனம். இதுதான் நிறைய இடத்துல சொல்கிறேன். பயங்கரமாக இழுத்துட்டு போய் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நீ செய்கிற விஷயம்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு ரொம்ப ஒரு தகு மூமெண்ட் மாதிரி எடுத்துட்டு போற ஒரு ஸ்டைல் வந்து முத்துது. ஆனா ஓப்பனா நீ கண்டென்ட்காக தான் செய்யற, இதெல்லாம் எங்கிட்ட ட்ரை பண்ணாதுன்னு சொல்லிட்டு போற ஒரு ஸ்டைல் வந்து ரயன். ஸோ ரயன் வந்து ஆனால் என்னன்னா ரயனுக்கு வந்து ஒரு பிஆர் டீம் கிடையாது. இன்ஃபேக்ட் இது தீபக்கும் செய்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் தீபக்கும் ரயனுக்கும் முத்து அளவுக்கோ ஜாக்லின் அளவுக்கோ சௌந்தர்யா அளவுக்கோ பயங்கரமான ஒரு பிஆர் டீம் இருந்திருந்தா ஒரு வேளை இவங்க ரெண்டு பேரும் கூட ஒரு பெஸ்ட்டாக மக்களுக்கு இடையில பேசப்படுவார்களா அப்படின்னு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ்ல தோணுது. ஏன்னா ரயனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு பெரிய தகுதி ரயனுக்கு தான் இருக்குது. இங்கே ஜாக்லினை சொல்கிறாங்க அவங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மெட்டீரியல்ட்டு. எந்த இடத்துலையுமே ஜாக்லினையோ சௌந்தர்யாவையோ ஏன் ஜெஃப்ரியை கூட கம்ப்ளீட்டாக விட்டு கொடுத்ததே இல்லை. ஜெஃப்ரியோட கேம் பிளானை புரிஞ்சுக்கிட்டாரு ரயன். இருந்தாலும் ஜெஃப்ரி வந்து விட்டு கொடுக்கல நிறைய இடங்கள்ல. அதே மாதிரி சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் எப்படியாவது ஒன்று சேர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட இருந்த ஒரு பாசிட்டிவான தாட் ப்ராசஸ்ல இருந்த ஒரு ஆள் ரயன். அது என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் வந்து ஒரு கேம்ல வந்து இவங்க 4 பேரோட மட்டும் டிராவல் பண்ணிட்டாரு. ஸோ இவங்க 4 பேர் பற்றி என்ன உண்மையான விஷயங்கள், இவங்களோட உண்மையான ஃபேஸை பற்றி தெரியறதுக்கு இன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கும்? இவங்க 4 பேர் தவிர மித்தவங்க கிட்ட போய் உட்காந்தா தான் கிடைக்கும். ஆனால் அது கிடைக்காம இவர் கேம் ரொம்ப நாள் விளையாடினால இவங்க 4 பேருடைய ஸ்ட்ராட்டஜியை தெரியாமலேயே டிராவல் பண்ணிட்டாரு. இரண்டாவது இவர் நிறைய விஷயம் செஞ்சும் இவர் ஓவர் ஷேடோ பண்ணணுங்கிற காரணத்தினால தான் இவரோட ஜாக்லின் பழகுனாங்கிற ஒரு சூட்சமத்தை அவர் கண்டுபிடிக்கல. ப்ளஸ் பேரண்ட்ஸ் வந்த உடனே இப்போ கண்டுபிடிச்சனால ஜாக்லினோட பயங்கரமாக அவருடைய ஒன்-ஆன்-ஒன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பேசிக்கலாக இதுதான் கைஸ் இந்த கேம் ஷோவை பொறுத்த வரைக்கும். இவங்க பயங்கரமான மக்களுக்கு இடையில பேசப்பட்ட இந்த 3 பேருக்கும் உள்ள ஸ்ட்ராட்டஜி. இதில் எப்படின்னா மஞ்சரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க, ஜாக்லின் 2 ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, முத்து வந்து 3 ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க அப்படி. ஸோ மஞ்சரி வந்து மற்றவங்களாம் என்னோட குறைவு, நான் ஒரு இன்டெலெக்சுவல் பர்சனுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. ஜாக்லின்ங்கிறது நான் ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பான பர்சன், என்னோட மித்தவங்கலாம் லாயல்ட்டியில் ரொம்ப கம்மியானவங்கன்னு காட்டுவாங்க. ப்ளஸ் ட்ரிகர் பண்ணிவிட்டு விக்டிம் கார்டு தூக்குவாங்க. முத்து எப்படின்னா எல்லாரும் வந்து என்னோட குறவானவங்க அப்படின்னு மஞ்சரியோட அதை பண்ணுவாங்க. ஜாக்லினோட அந்த மற்றவங்க எல்லாம் என்னோட குறவுன்னு செஞ்சு ட்ரிகர் பண்ணி விக்டிம் கார்டும் வந்து அப்பட்டமாக தூக்க மாட்டார், புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணுவார். இந்த அருண் கிட்ட அவர் செஞ்சது அதெல்லாம் நம்ம பார்த்தப்போ அந்த தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதுவும் செய்வார். மூணாவது வந்து நான் பயங்கரமான ஒரு செஸ் பிளேயர் அப்படின்பார். அதாவது காயை ஒழுங்காக நகர்த்தணும். நான் வந்து ராணு வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்கலாம் குழப்பி விடுவார். ஆனால் ஆக்சுவலாக அந்த பையன் வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் முட்டாள்தனமாக யோசிச்சு ஃபியர்லெஸ்ஸாக இருக்கிறனால அது பயங்கரமாக கிளிக் ஆகிடுது. ஏன்னா அந்த குரூப்லேயே எவனுக்குமே வந்து ஃபியர்லெஸ்ஸாக டிப்ளமசியே இல்லாமல் மனசில் நினச்சதை யோசிச்சுட்டு பேசுறதுக்கோ வந்து ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் முத்துக்கு இல்லை. ஏன்னா ஒரு வகையான ஒரு இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து சப்போர்ட் பண்ணி அதை அப்படியே டோட்டலாக எடுத்துகிட்டு போகணும் ட்ரை பண்ணுறாரு ஒரு ஆர்டிஃபிஷியலாக. ஸோ நேச்சுரலாக இருந்து ஸ்பான்டேனிட்டியோட பிஹேவ் பண்ணுற ராணவையும் சௌந்தர்யாவையும் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பயங்கரமாக ஒரு யோசிக்கிறாங்க. நான் வந்து அவங்க தான் பெரிய சகுனி மாதிரி, நான் அந்த சகுனிக்கிட்டேருந்து டிஃப்ளெக்ட் பண்ணி நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து ஒரு ஹீரோ நரேஷன் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ இது இவரோட கேம் பிளான். இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு கேம் பிளான் தெரியுதா? இல்லாட்டி என்ன மாதிரி உங்களுக்கும் ஜெனுவினாக வந்து ஒருவேளை பிஆர் டீம் இருந்திருந்தா ரயனும் தீபக்குடைய ஜெனுவினான கேம் வெளியில் வந்திருக்கும், மக்களுக்கு இடையில ரொம்ப பிரபலமாக இருப்பாங்கன்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் உங்களுடைய கருத்துக்களையும் கேட்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். பிகாஸ் ஐம் ஓப்பன் டு எவ்ரி திங் தட் யூ வில் ஆஃபர். ஏன்னா எனக்கு இதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நினைக்கிற ரிவ்யூவர் கிடையாது. ஐ கம் வித் அ வெரி ஓப்பன் மைண்ட். அதனால தான் என்னால் இந்த அளவுக்கு ஒரு பயஸ்னஸ் இல்லாத ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியுங்கிற தோணல் இது எனக்கு. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சௌமி மாமி சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. இட்ஸ் பை ஃப்ரம் சௌமி மாமி கைஸ். பை.